வெளிநாடுகள்லாம் நம்ம ஸ்டே பண்ணுற ஹாஸ்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு 3 6க்கு 4 பெட்டு கொடுப்பாங்க கட்டில். அந்த கட்டில் கூட தான் நம்ம வந்து நம்ம திங்ஸும் வச்சுக்கணும், நம்ம ஸ்டேவும் பண்ணிக்கணும். வீடு மேலாம் தாராளமாக புழங்க முடியாது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஊருக்கு போகும்போது சரி தான், ஊர்லேருந்து இங்கே வரும்போது சரி தான் 20 கிலோ லக்கேஜ் தருவாங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வேணால் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஏன்டா இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு வந்து கரியாக்க வேண்டாம் அப்படின்னு. இப்போ வந்து திடீர்னு வந்து இன்றைக்கி ஒரு நண்பர் வந்து ஊருக்கு போகிறாரு. திடீர்னு மீன்ஸ் கம்பெனியில் ஏதாவது பிரச்சனை ஊருக்கு போகிறாரு. அப்படி பார்த்தோன்னா அவர் நிறையா திங்ஸ் வாங்கி வச்சுக்கிறாரு, ஃப்ரெண்டுங்கள்ட்ட கொடுக்குறாரு, போகிறாரு வராரு. அப்போ அவர் வந்து ஃபைனலாக புலம்புற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இவ்வளோ ஜாமான் வாங்கி போட்டதுக்கு நான் வந்து ஒரு பவுனா 2 பவுன் நகை எடுத்திருந்தா கூட நான் கழுத்தில் மாட்டி போயிருப்பேன், இதெல்லாம் த்ரோ பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இன்க்ளூட்டு ஃபேனு பெட்டு அப்படி இப்படின்னு வந்து வாங்கியிருக்கிறாப்புல. இது ஊருக்கு கொண்டு போக முடியாது. இங்கே வந்து நம்ம வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது நம்ம டெம்பரவரி தான். அதனால் வந்து இங்கே தேவையற்ற ஜாமான்களை வாங்கி போட்டு த்ரோ பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து பட்ஜெட் ரொம்ப இடிக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து சிக்கனமாக இருங்க.